அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது ஏஜேஎச் இஸ்லாமிக் மீடியா நேயர்களே, இன்று பல வீடுகளில் பெண் பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களாகிவிட்டால் உடனே அவர்களை பயமுறுத்த ஆரம்பித்து விடுகிறார்கள். நீ வளர்ந்து விட்டாய், இனிமேல் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது என்று எந்நேரமும் கட்டுப்பாடுகளை விதித்து அந்த பிள்ளைகளின் மனதை ஒரு நோயாளி போல மாற்றிவிடுகிறார்கள். அன்பான பெற்றோர்களே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? இது முந்தைய காலத்தை போல இல்லை. இன்று 10 வயதிலேயே பல பெண் பிள்ளைகள் பருவம் எய்தி விடுகிறார்கள். இது அல்லாஹுடைய நாட்டம், இதை யாராலும் மாற்ற முடியாது. நமது உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் 3 பெண் பிள்ளைகளை அன்போடு வளர்த்து அவர்களுக்கு நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு திருமணமும் செய்து வைக்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் உண்டு. ஆதாரம் அபூ தாவூத். பிள்ளைகளுக்கு பயத்தை காட்டாதீர்கள், அவர்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை புரிய வையுங்கள். அவர்களை தனிமைப்படுத்தி பயமுறுத்துவதை விட அவர்களுக்கு தன்னம்பிக்கையையும் மார்க்க ஒழுக்கத்தையும் சொல்லிக் கொடுங்கள். பெண் பிள்ளைகள் அல்லாஹ் நமக்கு தந்த அருள், அவர்களை சுமையாக நினைக்காமல் சொர்க்கத்தின் வாசலாக நினைத்து அன்பு காட்டுங்கள். இந்த வீடியோவை பார்க்கும் நீங்கள் எந்த ஊரில் இருந்து எம்மை பின்தொடர்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களின் கருத்துக்களை பார்க்க நான் ஆவலாக இருக்கிறேன். நமது சேனலில் குடும்ப வாழ்க்கை மற்றும் பிள்ளைகள் வளர்ப்பு குறித்து பல பயனுள்ள வீடியோக்கள் உள்ளன. அந்த வீடியோக்களையும் பார்த்து பயனடையுங்கள். மார்க்க பணிகள் தொடர நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அல்லாஹ் நம் பெண் பிள்ளைகளை நல்வழியில் பாதுகாப்பான முறையில் வளர்க்க நமக்கு அருள் செய்வானாக. ஆமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.